கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம். வாழ்க வளமுடன். பணவசியம் ஏற்பட, அதாவது நம்ம வீடுகளில் எவ்வளவு தான் வேலை பார்த்து கொண்டு வந்து வீட்டில் பணம் வச்சாலும் அந்த பணம் வீட்டிலையே தங்காது. அதே மாதிரி அந்த வீட்டில் செல்வ செழிப்பே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாந்திரிக வேலை, அதாவது பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம்னா ஒரு பொருள் கொடுப்பாங்க. அந்த பொருளோட உண்மையான பெயர் வந்து வசம்பு. இந்த வசம்பை நம்ம ஒரு வீட்டில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பொருள்களோடு சேர்த்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஏற்படுற இந்த பணம் பற்றாக்குறை இதுகள்லாம் தீரும். நம்ம கொண்டு வந்து வைக்கிற பணங்கள், அதே மாதிரி தொழில்னால் ஏற்படுற வருமானங்கள் எல்லாமே நிலச்சி நிற்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வசம்பு போய் கடையில் போய் வாங்கிக்கிறணும். வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம், கடையில் போய் வாங்கிக்கோங்க. விலை கேட்காம, இப்போ 50 கிராம்னா 50 கிராம், 25 கிராம்னா 25 கிராம், அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வர்றது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பொருளை வாங்கிட்டு வர்றது ஒரு வெள்ளி அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வாங்க. இதை வாங்கிட்டு வந்து வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது ஒரு பௌர்ணமி நாள் ஒரு வசம்பு எடுத்து மஞ்சள் நீரில் கழுவிட்டு அதை நல்லா தொடச்சி அந்த வசம்பை படிகார கல்லோடு சேர்த்து வீட்டு வாசலோட நிலப்படியோட வெளி சைடில் கெட்டி தொங்க விடுங்க. இது வந்து வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்திகள் உள்ளே வராத அளவுக்கு ஒரு இதை பண்ணும். வசம்புக்கு துஷ்ட சக்திகளை விரட்டுறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. அதனால் துஷ்ட சக்தியில் அது உள்ளே விடாது, வீட்டுக்குள்ளே விடாது. அதே போல் இந்த வசம்பை பூஜை ரூமில் வைங்க. தெய்வத்தோட அனுகிரகம், குலசாமி நம்ம இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நல்லா கிடைக்கும். அதேபோல் இந்த வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு லவங்கப்பட்டை, இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்ணாடி டப்பாவிலையோ ஒரு 3 வசம்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு பணம் வைக்கிற இடத்துல, நம்ம பணம் வைக்கிற இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இதை போட்டு வச்சுருங்க. தனியாக வச்சிடக்கூடாது, ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே போட்டு வைங்க. அதே மாதிரி இதே வசம்பை தங்க நகைகள் இருக்கிற இடத்துலையும் ரேக்கு வச்சுருந்தீங்கன்னா தங்க நகைகள் இருக்கிற ரேக்குள்ளேயும் வைங்க. வச்சிங்கன்னா பண வரவும் அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கையும் கூடுதலாக இருக்கும். இதை வந்து நம்ம உப்பு ஜாடி இருக்குல்ல, உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வைக்கலாம். வசம்பை வந்து உப்பு ஜாடிக்குள்ளே வசம்பை மட்டும் தனியாக போட்டு வைக்கலாம். அரிசிக்குள்ளே போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள். வசம்பை வச்சு எளிதாக பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். பணம் ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே சேர்றதுக்கு இந்த வசம்பு ஒரு நல்ல ஒரு செயலாக பயன்படும். அதனால் இந்த வசம்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. செல்வ செழிப்பு இந்த வசம்பு மூலியமாக ஏற்படும். அதே போல் தெய்வ சக்தி, குலசாமியோட அனுகிரகம் இந்த வசம்பை நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுனால குலசாமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த வசம்பை ஒரு அகல் விளக்கு, அதில் நெய் தீபம் போட்டு அதில் எரித்து லைட்டாக அப்படியே அந்த தீபத்தில் காட்டி, அதை காட்டினா அந்த வசம்பு கருகும். கருகி வர்ற அந்த வசம்பில் லைட்டாக நெய்யை தொட்டு வச்சு அந்த கருகின அந்த கருப்பு மை மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம உச்சந்தலையில் தடவிட்டு போனால் போகிற காரியம் வெற்றி அடையும்.
கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம தினம் உச்சந்தலையில் வச்சுட்டு போனோம்னா மக்களோட சர்வசன வசியம் ஏற்படும். சர்வசன வசியம் வந்து ஏற்படும். அதுபோல் கடை வாசலில் வெளிப்புறத்தில் படிகார கல்லும் ஒரு வசம்பையும் எடுத்து கெட்டி தொங்க விட்டிங்கன்னா மக்களை வசியம் பண்ணி நம்ம கடையில் வியாபாரம் கூடுதல் நடக்கிறதுக்கு வழி செய்யும். அதே போல் பணப்பெட்டியில் கல்லாப்பெட்டி என்ன தொழில் பார்த்தாலும் செய்து பணம் வைக்கிற பீரோ கல்லாப்பெட்டி இதுகளில் 3 வசம்பு, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் லவங்கப்பட்டை, அதே போல் ஒரு 2 கற்பூர விழுது, அதுபோக நறுமணமான பொருட்கள் எது வேணாலும் அதோடு சேர்த்து வச்சுக்கலாம். வச்சு அதை வந்து நம்ம அப்படியே ஒரு பச்சை துணியில் கெட்டி அதை வந்து யாரும் கண்படாத மாதிரி அந்த கல்லாப்பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறணும். வச்சிருந்தோம்னா இது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும். வந்து தங்குற பணம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு வெளியே போகாது. வசம்புக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. பணத்தை ஈர்த்து கொடுக்குற ஒரு பவர் இருக்குது. மக்களை வசியம் பண்ணி நம்ம கடைக்கு வர வைக்கிற அளவுக்கு ஒரு பவர் வந்து இந்த வசம்புக்கு இருக்குது. இதை வந்து தொழில் செய்கிறவங்க பயன்படுத்திக்கிறலாம். வீடுகள்லையும் இதை வந்து நம்ம வச்சோம்னா நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழலாம். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்தால் பணம் வந்துடும்னு சொல்ல முடியாது. வந்த பணம் நம்ம வீட்டில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகாது. அதுதான் தொழில் செய்தோ இல்லை வேலை செஞ்சோ கொண்டு வந்து வைக்கிற பணம் திடீர்னு செலவுகள் வரும். ஒரு ஆஸ்பத்திரி செலவு வரும், திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு அசுப செலவு வரும். இதெல்லாம் வந்து மட்டுப்படும். ஒரு சிலர் கேட்பாங்க, வேலைக்கே போகாமல் பணம் வந்துடுமா இதை வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. வேலைக்கு போகாமல் இருந்தாலும் பணம் வராது. வேலை செய்து இல்லை தொழில் செய்து வர்ற பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதுதான் இந்த வசம்பு பயன்படுத்தி நம்ம செயல்படுத்துகிற ஒரு முறை. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. நம்மளோட குழு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பன் மாந்திரீக வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதே மாதிரி நமது யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.